அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மன அமைதியா இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் நமக்கு தந்த பெரிய சொத்து. சரியா? அதை நாம் இழந்து விடாதவாறு தற்காத்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தை மூலம் நம்மோடு பேசுகிறார். அந்த இறைவார்த்தையின் மூலம் நம்மளை தெளிவுபடுத்துகிறார். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தந்து நம்மளை தேற்றுகிறார் என்று பார்ப்போமா? திருத்தூதர் யோவான் எழுதிய திருமுகம் அதிகாரம் 2, இறை வார்த்தை 18 21 முடிய. குழந்தைகளே, இதுவே இறுதி காலம். எதிர்கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இப்போது எதிர்கிறிஸ்துகள் பலர் தோன்றியுள்ளனர். ஆகவே இறுதி காலம் இதுவே என அறிவோம். அவர்கள் நம்மிடமிருந்து பிரிந்தவர்கள். உண்மையில் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்களே அல்ல. நம்மை சேர்ந்தவர்களாக இருந்திருந்தால் நம்மோடு சேர்ந்திருப்பார்கள். ஆகையால் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் அல்ல என்பது வெள்ளிடமலை. நீங்கள் தூயவராய் அருள்பொழிவு பெற்றிருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் அறிவு பெற்றுள்ளீர்கள். நீங்கள் உண்மையை அறியவில்லை என்பதால் நான் உங்களுக்கு எழுதவில்லை. மாறாக அதை அறிந்துள்ளீர்கள் என்பதாலும் பொய் எதுவும் உண்மையிலிருந்து வராது என்பதாலும் நான் எழுதியுள்ளேன். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் இறுதி காலம் என்று ஒவ்வொரு போதகர்களும் சொல்கிறார்கள் இல்லையா? இறை வார்த்தை உதிக்கிறவர்கள் சொல்கிறவர்கள் அனைவருமே இதுவே இறுதி காலம், இதுவே தக்க காலம் என்று சொல்கிறார்கள். இயேசுக்கே தெரியாது இதுவே இறுதி காலம் என்று இல்லையா? தந்தை அறிவித்தால் ஒழிய தெரியாது, தூய ஆவியாருக்கும் தெரியாது. ஆனால் இவர்களுக்கு எப்படி தெரியும்? ஏனென்றால் இதுவே இறுதி காலம் என்று நம்மளை பயமுறுத்துவார்கள். ஆம், ஏனென்றால் நம்மை சேர்ந்தவர்களாக இருந்தால் எந்நிலையிலும் நமக்கு ஒரே காலம்தான். ஏனென்றால் என்று நம்மளை இயேசு சந்திக்க வருகிறார், அந்த நாள், அந்த மரணத்தின் நாள் நமக்கு ஒரு நிறைவான நாளாக அமையும்படி அந்த இறுதி நாளை நாம் நிறைவாக செய்வோம். ஆனால் இவர்கள் இறுதி காலம் என்று சொல்வது எதற்கு? கொள்ளையடிப்பதற்கு. அதுதான், நம்மிடம் உள்ளதை கொள்ளையடிப்பதற்கு. ஏனென்றால் இறுதி கால எதிர்கிறிஸ்துகள் பலர் தோன்றியுள்ளார்கள். எதிர்கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இப்போது எதிர்கிறிஸ்துகள் பலர் தோன்றியுள்ளார்கள். யாரு? போதிக்கிறவங்க தான் இல்லையா? எல்லாரையும் சொல்ல முடியாது, குற்றம் சொல்ல முடியாது மக்களே, இல்லையா? பணம், இயேசு பணத்தை தேடியே வரல, ஆன்மாக்களை தேடி தான் வந்தார். இப்போ நாம் ஜெபிக்கும் போது ஆன்மாக்கள் மீட்பு பணிக்காக தான் நாம் ஜெபிக்க வேண்டும் இல்லையா? பாவத்தில் விழுந்து கிடந்த ஆன்மாக்கள், நோயிற்று இருக்கிற ஆன்மாக்கள், நொடியிற்று இருக்கிற ஆன்மாக்கள், பெற்றோர்களால் புறக்கணிக்கப்பட்ட பிள்ளைகள், பிள்ளைகளால் புறக்கணிக்கப்பட்ட பெற்றோர்கள், இந்த ஆன்மாக்களை மீட்டெடுக்கிற பணிதான் இறை வார்த்தைக்குரிய பணி இல்லையா? அப்போ நாம் பலர் என்ன சொல்கிறார்கள்? இல்லை, பெற்றோர் சுகமில்லாமல் இருந்தாலும் மருத்துவரிடம் செல்ல வேண்டாம் என்கிறார்கள். மருத்துவரை இறைவன் தானே படைத்தார், மருத்துவம் உண்டு தானே? உண்டா இல்லையா? உண்டு. அப்ப மருத்துவர் இருக்கும்போது, சுகமில்லாமல் பெற்றோர்கள் இருக்கும்போது அவர்களை கொண்டு செல்வதில்லை. ஆனால் பிள்ளைகள் சுகமில்லாமல் இருந்தால், அவர்கள் பிள்ளைகள் சுகமில்லாமல் இருந்தால் கொண்டு செல்வார்கள். பெற்றோர்கள் எப்படி வளர்த்திருப்பார்கள் பிள்ளைகளை இல்லையா? சொல்லுங்க. நல்லவர்களும் இருக்கிறார்கள், பிள்ளைகளுக்கு கேடு கொடுப்பவர்களும் இருக்கிறார்கள். உழைப்பை மட்டும் பெற்றுக்கொண்டு ஒன்றுமே இல்லாமல் பிள்ளைகளை வெளியே விடுவர்களும் இருக்கிறார்கள் இல்லையா? இருக்கிறார்கள். 2 வகை பெற்றோர்கள் இருக்கிறார்கள். முதல் தர பெற்றோர்கள், கடைநிலை பெற்றோர்கள், இறுதிநிலை பெற்றோர்கள், இப்படி 3 வகை பெற்றோர்கள் இருக்கிறார்கள். எல்லாமே முறையாக பெற்றுக்கொள்ளும் பெற்றோர்கள் தன் பிள்ளைகள் நிறைவாக இருக்கும் என்று சொல்வது போல் அந்த பிள்ளைகளுக்காகவே தன் காலங்களை கடத்துவார்கள். அவர்கள் முழுமையான அன்பு செலுத்துவார்கள். ஆனால் இறுதியில் அவர்களுக்கு அன்பு கிடைப்பதில்லை. ஏனென்றால் நாம் பெற்றோராகிவிட்டோமே, நமக்கு பிள்ளைகளாகிவிட்டதே இல்லையா? இல்லை, என் நிலையிலும் நாம் மாறாத அன்பு வைத்திருந்தால் அது ஒரு நிறைவாக இருக்கும். நாம் கிறிஸ்துவை சார்ந்தவர்களாக இருப்போம், பொய்யர்களாக அல்ல. ஆம், ஏனென்றால் உண்மையுள்ளவர்களாக இருப்போம். ஏனென்றால் நாம் கிறிஸ்துவோடு இருக்கிறோம் என்பதால் நாம் அருள்பொழிவு பெற்றிருக்கிறோம். நீங்கள் தூயவரால் அருள்பொழிவு பெற்றிருக்கிறீர்கள், ஆயால் நீங்கள் அறிவு பெற்றுள்ளீர்கள். அந்த அறிவை கொண்டு நாம் வாழ வேண்டும். ஏனென்றால் அந்த அறிவு இறைவன் தருகின்ற அறிவு. அந்த அறிவு உண்மையாக இருக்கும்போது அதில் எதுவும் பொய்யே வராது. பொய் சொல்லவும் நம்மளால் முடியாது. யாராவது இப்போ நம்ம கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மகிட்ட வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லைன்னு சொல்ல நினைச்சாலும் நமக்கு வார்த்தை வராது இல்லையா? அதுதான். அப்போ நாம் இறைவனை சார்ந்திருக்கும் போது நமக்கு எதற்கு போய்? இறைவன் நம்மளை பார்த்துக்கொள்வார். இன்று என்ன தேவையோ அதை அவர் நமக்கு தருவார், நாளை என்ன தேவையோ அதை நமக்கு தருவார் என்ற அந்த இறை சிந்தனையோடு நாம் இருப்போம் என்றால், எல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார் என்று இருப்போம் என்றால் எல்லாமே நன்மையாக நடக்கும். அந்த எல்லாம் நன்மையாக நடக்க வேண்டும் என்று இறைவனை
ஒரு வினாடி இறைவனை வேண்டுவோமா? எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய இரக்கப் பெருக்கத்திற்கு அளவே இல்லை. ஆமாண்டவரே, என் நிலையில் இருந்தாலும் இன்று இறைவார்த்தை கொடுக்க எங்களை பணித்தீரே ஆண்டவரே, அதற்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. எல்லா நிலையிலும் உன்னால் இறைவார்த்தை கொடுக்க முடியும் என்று சொன்னீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. அந்த இறை வார்த்தையின் மூலம் மக்களை தெளிவாக்குகிறீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நொடி பொழுதும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் நீர் எங்களை நிறைவாக பாதுகாப்பில் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த பாதுகாப்பு எப்பொழுதும் இருக்கும் என்று உம்முடைய இறைமக்களை நீர் கண்ணும் கருத்துமாக உற்று நோக்கிறீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். அந்த நம்பிக்கையின் பேரில் எல்லா மக்களையும் உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.